வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல். முதல் செய்தி, விசிலுக்கு தடை. விசிலுக்கு நம்ம ஸ்டாலின் விசில் சத்தம் கேட்டாலே டென்ஷன் ஆகிடுறாரு. உதயநிதியும் டென்ஷன் ஆகிடுறாரு. அதனால் விசிலை பார்த்தாலே பயம், விசில் சத்தத்தை கேட்டாலும் பயம். இந்த மாதிரி 2 பேருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சு. ஏன்னா எல்லா இளைஞர்களும் கையில் விசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பயந்து போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கிரிக்கெட் போட்டி நடக்குது. கிரிக்கெட் போட்டியில் என்ன நடக்குதுன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே 50,000 பேர் உட்காரலாம். சேப்பாக்கம், சென்னையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மேட்ச், உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் நடக்குது. அதனால் அங்கே ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டார் போலீஸை, எவனுமே விசிலை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க, சார் குண்டை கொண்டு வராமல் விடலாம், வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், கத்தி வேறு எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா தடுக்கலாம், விசிலை போய் எப்படி சார் தடை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்கிறத செய்யான்ட்டாங்க. உதயநிதியும் ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க, ₹1 விசில் அடிக்கக்கூடாது கிரிக்கெட்டு. ஏன்னா அந்த கிரிக்கெட் போட்டி அங்கே நடக்கிறது ரொம்ப பேர் வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்க டிவியில் பார்த்துருப்பீங்க. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ட்ரம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ஸ் அடிப்பாங்க, அடித்து இது ஒன்று பாட்டெல்லாம் போடுவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இப்போ டோனி பேட்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே நுழைஞ்சாருன்னா எதிர் அணி வேட்பாளர்லாம் காதை மூடிக்குவாங்க, தாங்க முடியாது விசில் சத்தம், கைதட்டும், பாட்டு. இதுதான் அந்த கிரிக்கெட் மேட்ச்லேயே அந்த ஸ்டேடியத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின், விசில் சத்தமே கேட்கக்கூடாது, விசிலை தடை பண்ணுன்ட்டார். ஸோ போலீஸார் வெளியில் சொல்லாமல் சுற்றி அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம், அந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற கடைகள்லாம் போய் யாரும் விசில் விற்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இங்கே வர்றவங்க அங்கே போய் விசிலை வாங்கிடுவாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, விசிலுங்கிறது இவ்வளோ பெருசு சின்னது, அதை மறைச்சி கொண்டு போகிறத நீங்கள் எத்தனை பேர் பண்ணுவீங்க? இங்கே 50,000 பேர் வருவான். சென்னை இந்தியா விளாண்டா 50,000 பேர் வருவான். சாதாரண மற்ற நாடுகள் வந்தால் 25,000 பேர் வருவான். சென்னை சிட்டியில் போலீஸ்கிட்ட மொத்தம் இருக்கிறதே 14,000 போலீஸு தான். 14,000 போலீஸும் கொண்டு போய் ஸ்டேடியத்தில் விசில் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு இறக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் தேவையா? சரி, உள்ளே போனால் என்ன, நீ விசிலை பறிச்சிருப்பேன். இங்கே 2 விரல்னால வாயில் விசில் அடிப்பானே, அதை போய் எப்படி தடுப்பீங்க? கோமாளித்தனம் இல்லையா அதெல்லாம்? அவங்க இதை நடத்துகிறாங்க. எப்படி போலீஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க போலீஸ் இல்லைங்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் தடை தடைனா எப்படி எழுத்துப்பூர்வமாக விதிக்கலை, ஆனால் சுற்றி இருக்கிற கடைகளில் விற்கக்கூடாது, அங்கே உள்ளுக்குள்ளே பாக்கெட்டில் செக் பண்ணும்போது விசில் எடுத்தால் தூக்கிறது அப்படி பண்ணுறாங்க. இந்த கிரிக்கெட்டை நடத்துகிறது யார் தெரியுமா? BCCIன்னு சொல்லி இந்திய கிரிக்கெட் வாரியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு விசிலுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நாங்கள் எதையும் விசில் கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அகில உலக கிரிக்கெட் வாரியம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இதுன்னு. அவங்ககிட்ட கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இதுக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க, ஏன்னா அது வெளிநாடுகள்லாம் கலந்துக்குது. அவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு விசிலுக்கும் சம்மந்தம் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு கேட்டோம், அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது அவங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால் இதை வச்சுக்கிட்டு விசில் ₹1 அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே இப்போ போய் எப்படி இன்னும் ஒரு 8ஆம் தேதியிலேருந்து 26 18 நாள் நடக்குது. பார்ப்போம் விசிலை அவங்க ஃபுல்லாக தடுத்துடுறாங்களா, இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு விசிலை தெரியாமல் கொண்டு போய் அடிக்க போகிறாங்களா, இல்லை வெறும் 2 விரலை வச்சு அடிக்க போகிறாங்களா? பாருங்கள், விரலை வச்சு அடித்தா கூட போலீஸ்காரன் போய் பிடிப்பான், வேறு பொய் கேஸை போடுவான், 2 விசில் வச்சம்மா. ஏன்னா ஸ்டாலின் சொல்கிறபடி தானே போலீஸு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி. அதனால் 2வது, இங்கே CSK முதல்ல பார்த்தீங்கன்னா IPL நடக்கும். IPL இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, CSK அன்றைக்கி என்ன இருக்குன்னா, CSK விசில் போடுன்னு பாட்டே இருக்குது. இது விஜய்க்கு விசில் ஒதுக்குறதுக்கு முன்னாடியே போட்டாங்க, விசில் போடுன்னு. இப்போ இந்த மேட்ச்சில் CSKலாம் இல்லை, இது அகில உலக மேட்ச். அதனால் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே ஒருவேளை அந்த மேட்ச் IPL வந்தால் அந்த பாட்டே போடாத விசில்ங்கிற வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்களோன்னு எல்லாம் பயப்படுறாங்க.
யார் பயப்படுறா? சிஎஸ்கே அணியை. இது என்ன அராஜகமாக இருக்குது, சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் விசில் இவங்களெல்லாம் ஒரு கலக்கு கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல இது சதவீத ஓட்டு விழுகும். ஆனால் அவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருங்கிறது தான் தெரியலை. அதில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் அமைஞ்சிருக்கும். அவர் சொல்கிறது உண்மை. இவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறார், அதனால தான் சொல்கிறேன். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எவனாச்சும் ஃப்ராடு ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு கட்சிட்டு ரூபாய் வாங்கிட்டு அந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி, எதையும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த தடவை நடக்க போகிற தேர்தல் யாரும் கணிக்க முடியாது. எவ்வளவு இங்கேருந்து அங்கே போகுங்கிறது இது பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, நான் அனுமானத்தின் அடிப்படையில் பண்ண கணிப்பு 6 to 7% கிறிஸ்தவர்கள் வாக்கு போன தடவை இவருக்கு விழுந்தது, ஸ்டாலினுக்கு. இன்றைக்கி அத்தனை ஓட்டுக்களும் விஜய்க்கு போயிடும். ஆக போன தடவை ஸ்டாலின் வாங்கின சதவீதத்தில் 6 to 7 கழிச்சிருங்க. போன தடவை இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுக்கு விழுந்தது. இந்த தடவை அது நடக்காது. ஏன்னா இஸ்லாமியர்களில் சிந்திக்க தெரிஞ்சவங்க, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க இந்த தடவை? போன தடவை வழியே இல்லை. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் நின்னாங்க. 2 அணி தான் மெயினாக இருந்தது. அதனால் திமுகவுக்கு வழி இல்லாமல் போட்ட இஸ்லாமியர்களில் பெரும்பகுதியினர் இந்த தடவை விஜய்க்கு மாற்றி போடுவார்கள். இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் மாற்றி போடுவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. அடுத்தது சாரில் 97 லட்சம் என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. 97 லட்சத்தை இல்லைன்ட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இப்போ 37 லட்சம் மனுவை கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலானது ஃப்ராடு. இவங்க கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் கட்சிக்காரனை வச்சு அந்த பிஎல்ஓவெல்லாம் அந்த அதிகாரிகள்லாம் பயமுறுத்தி எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துருக்காங்க. 37 லட்சம், 97ல் 37 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் அவங்க சரியாக சரி பார்த்தாங்கன்னா இதில் பெரும்பாலான பகுதி கழிக்க வேண்டியது வரும். அதை எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்க்கணும். 37 லட்சத்தில் முக்கால்வாசி 90% போலி ஓட்டுக்கள் தான். திமுகவில் இருக்கிற பூத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் அங்கே ஆட்களை இது பண்ணி ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு போய் குடுறாம இதை நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பெரும்பாலும் அந்த 97 லட்சம் அப்படியே கழிச்சாங்கன்னா போன தடவை அந்த 97 லட்சத்தில் எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அது எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க நிறைய பேர். 97 லட்சம் இதுங்கிறீங்களே, இந்த 97 லட்சத்தில் எவ்வளோ ஓட்டு போலாச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. 30-35 லட்சம் செத்தவங்கிறீங்களே, இந்த செத்தவன் ஓட்டு போன 2021 சட்டமன்றத்துலேயும் 2024 பார்லிமெண்ட்லேயும் எவ்வளோ போலாச்சுன்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பதில் கொடுத்துட்டாங்கன்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தல் முடிவே செல்லாது. ஆமாம், 30 லட்சம் செத்தவனில் ஒரு 20 லட்சம் ஓட்டை போட்டிருந்தாங்கன்னு இங்கே செல்லாது இல்லை. அதனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். வெறும் விசிலை வச்சுக்கிட்டு விசிலை மட்டும் தடை பண்ணால் போதுமா? மக்களுடைய எழுச்சின்னு இருக்குல்ல, மக்களுடைய ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியும். நிர்மலா சீதாராமன் சொன்னபடி யார் ஓட்டே எந்த பக்கம் பிரியுதோ. என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக ஓட்டு பெருமளவு பிரியாது. திமுகவின் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு, போலி ஓட்டு, இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவுக்கு எதிரான மனநிலை, இது எல்லாமே பிரியும். அதனால் உண்மையான போட்டி அதிமுக பாஜகவுக்கும் விஜய்யுடைய தாவேக்காவுக்கும் தான் இருக்கும். திமுக மிகப்பெரிய அளவில் மண்ணை கவ்வும் அப்படிங்கிறது தான் நம்முடையது. ஏன்னா அரசு என்ன இந்த பாருங்கள், அந்த எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இப்போ இந்த செய்தியாளரை போட்டு குளம் பண்ணுற மாதிரி அடித்து அவர் கத்தக்கூடிய கதறல் இன்னும் காதில் கேட்குது, உயிருக்கு பயந்து. என்ன அடி அடித்தாங்க பாருங்கள். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய எய்மு எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அந்த அடித்த எம்எல்ஏ ஒரு நிறைய பேர் ஓட்டை வாங்குவார், பணத்தை கொடுத்து வாங்குவார், இல்லை பயமுறுத்தி வாங்குவார், ரவுடிகளை வச்சு வாங்குவார். இவங்களுக்கு நியாயம் தர்மம் எல்லாம் கிடையாது. பாவம் அடிபட்டு ஒருத்தன் இது பண்ணியிருக்கானே அப்படிங்கிற பரிதவம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும். அவன் ஓட்டை வாங்குவான், கல்குவாரி வச்சுருக்கான், நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான். அவன் நமக்காக கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்க வைப்பான். அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த ஆள் மேலே வழக்கு போடாமல் அந்த ஆள்கிட்ட அடி வாங்கினவங்க மேலே வழக்கு போட்டுருக்காங்க. எஃப்ஐஆர் எவ்வளோ கேவலமான விஷயம். அவர் மேலே வழக்கு இல்லை, ஆனால் அடி வாங்கினவங்க மேலே வழக்கு.
அவர் வந்து ஒரு டிவி சேனலில் வேலை பார்க்குறாரு. News24 ஏதோ ஒரு சேனல். அவங்களுக்கெல்லாம் வேணும். இந்த ஆளுங்கிட்ட தானே காசை வாங்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசுகிறீங்க. மீடியாக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? ஒரு மீடியாக்காரனை போட்டு இந்த அடி அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்களே, ஒட்டுமொத்த மீடியாக்களும் மொத்தமாக சேர்ந்து போராட வேணாமா? விட்டுட்டீங்க, காசை வாங்கினீங்க, அவங்க பார்த்துட்டாங்க. இவன் எவ்வளோ அடித்தாலும் காசை கொடுத்தா சும்மா இருந்துருவாங்கன்னு தான் வழக்கில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் மீடியாக்காரவங்கெல்லாம் பாய்காட் பண்ணி இந்த எலெக்ஷனில் திமுக சம்பந்தமான அத்தனை தவறுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுங்க, அவர்களை ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படிங்கிறது தான் மீடியாக்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. மீண்டும் ரிலீஸ் ஆகிறதா ஜனநாயகன் படம்? ஜனநாயகன் படம் திருப்பி ரிலீஸ் ஆகிறதுக்கான நேரம் நெருங்கி விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். எப்படின்னா இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்க போட்ட வழக்கை. நாங்கள் ஜனநாயகன் விஷயமாக சென்சார் போர்டு மேலே நாங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கோம்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டாங்க. ஏன் இவங்க வந்து வாபஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு கேட்டால், மறு இதுக்கும் அனுப்பிட்டாங்க, மறு ஆய்வுக்கு. இதை ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டுக்கு மறு ஆய்வுக்கு அனுப்பிட்டாங்க. மறு ஆய்வு எப்படி பண்ண முடியும்? உதயநிதி க்ளீனாக அவர் எல் முருகனை வச்சு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால் ஜனநாயகன் குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப க்ளீனாக அமித்ஷாவை போய் பிடிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், திரைத்துறையில் இருப்பவர், அமித்ஷாவுக்கு நெருங்கியவர், அவரை வச்சு போய் பிடிச்சிட்டாங்க. அவர் நேராக பிடிச்சோன்னு அவர் வந்தால் முருகன்லாம் ஓடி போகணும், இல்லைன்னா பதவியே போயிடும். உதயநிதியாவது இதாவது அவர் என்ன கேட்டிருக்காரு அமித்ஷா, காங்கிரஸோட அவர் நெருக்கம் காட்டக்கூடாது. யார்? விஜய். அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். உடனே கொடுத்துட்றோம். ஸோ தயாரிப்பாளர்கள் எல்லாம் போய் விஜய்கிட்ட பேசியிருக்காங்க. விஜய் என்ன யோசிச்சிருக்காரு, நமக்கு இந்த ஜனநாயகன் படம் இதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வந்தால் நம்ம எலெக்ஷன் விஷயமாக அதில் நிறையா எடுத்திருக்கோம், கட்சி விஷயமாக நிறையா எடுத்திருக்கோம். அது ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும், அது ஓட்டுக்களாக மாறும். அதனால் முதல்ல சொன்னார் விஜய், கூட்டணிக்கு தயார், யார் வந்தாலுமே ஆட்சியில் பங்கு அப்படிலாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அப்படியே கனவு கண்டு விஜய்கிட்ட போடுறோம் 70 சீட், இவங்க 2% ஓட்டுக்கு 70 சீட் அப்படின்னு, துணை முதன் மந்திரி 6 மந்திரி அப்படின்னெல்லாம் அப்படியே ஆட்களை வச்சு, அதுக்கு தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் ராகுல் காந்தி கூட ஃபோன் பண்ணி பேசினார். இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைக்காது, நம்ம வச்சிருக்கிற 2% ஓட்டுக்கு 70 சீட்டு துணை முதல்வர் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த கரூருக்கு அப்புறம் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு கூடுறதுனால காங்கிரஸே வேணான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் தனியாக நிற்கிறோன்ட்டார். இந்த டைமில் ஜனநாயகன் படத்துக்கு அமித்ஷா காங்கிரஸோட கூட்டணி ஏன்னா நாங்களே இப்படி தான் முடிவு எடுத்திருக்கோம், சேரமாட்டோம்ட்டான். அதனால் முருகன் யாரையுமே கண்டுக்காமல் அமித்ஷா வந்து கூப்பிட்டு சென்சாரில் ஒழுங்காக கொடுன்ட்டு இப்போ மறுபரிசீலனைக்கு போயிருக்கோம், மறு ஆய்வுக்கு. அதில் ஒரு சில சீனை பேருக்கு கட் பண்ணிவிட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. பாவம் உதயநிதி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, ரெட் ஜெயண்ட்டை வச்சு கெடுதல் பண்ணுன்னு நினச்சாரு, எங்கே போய் முகத்தை வைத்து கொள்வாருன்னு தெரியலை, எல் முருகன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலை, சேம் சைடு கூட அடித்தார்ல எல் முருகன், அதனால் அதுவும் என்ன ஆகுதுன்னு தெரியலை. அதனால் விஜய் சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது ஜனநாயகன் விஷயமாக இது சமீபத்தில் வந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரேமலதா அவங்க வந்து விருப்ப மனுக்கு வந்து போட்டாங்க, வந்து வாங்கிக்கணுன்னு. இப்போது இன்றைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட காற்று வாங்கு பாருங்கள் அந்த வீடியோ. தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். இந்த வீடியோ நம்ம போட்டோம்னு கோவிச்சுக்குவாங்க, அது தந்தி டிவியிலே போட்டாங்க அந்த வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆளே இல்லை. எப்படி ஆளே இல்லாமல் போகும்? நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அவங்க பிரேமலதா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் அரசியல் இருக்கீங்க, முதல்ல நீங்கள் கூட்டணி யாருன்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து விருப்ப மனு வாங்க.
அப்போ தான் என்ன நினைப்பாங்க, யாரோட கூட்டணி, நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் விருப்பம். ஏன்னா விருப்பம் பண்ணுமே 10,000 15,000ன்னு வரும், அதை போய் கொடுக்க யோசிப்பான். ஏன்னா யாரோட கூட்டணி செய்கிறாங்கன்னு தெரியலையே, தனியாக நிற்க போகிறாங்களான்னு தெரியலையே, திமுகவா அதிமுக பாஜகவா இல்லை தாவேக்காவான்லாம் தெரிஞ்சால் தானே வாங்குவான். அந்த கூட்டணியே முடிவு பண்ணல, 234 தொகுதிக்கு வாங்குறாங்க. செய்திகள் என்ன வருது, திமுகவில் 6 சீட்டு 8 சீட்டு அதுக்கு மேலே இல்லைங்கிறாங்கன்னு வருது. அவங்க ராஜ்யசபா தான் எனக்கு மெயின்னு கேட்குறதா நியூஸ் வருது. அவர் இப்போ அவங்க பையனை எம்பி ஆக்கணும்னு. அப்போ அதனால் என்ன ஆகும், யாருக்குமே தெரியல. சரி 6 சீட்டு வாங்குறாங்க 8 சீட்டு வாங்குறாங்க, நம்ம 234 தொகுதியில் இருக்கிறவங்களும் பணத்தை கட்டினா நமக்கு வாய்ப்பே இல்லையே, அதெல்லாம் வரும்ல. அதனால் கூட்டணியை முடிவு பண்ணாமல் விருப்ப மனு வாங்கினது தப்பு. இது உண்மை, இருக்கிற உண்மையை சொல்லணும். பிரேமலதா அவர்கள் அவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, கட்சி நடத்துகிறீங்கன்னா விமர்சனங்கள் உங்களை நோக்கி வரத்தானே செய்யும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களே, விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் நீங்கள் இது பண்ணுவீங்களே. நான் ஒரே ஒரு விமர்சனம் பண்ணேன். என்னென்னா, அவங்க விஜயகாந்த் எம்எல்ஏவாக இருந்தார், அவருடைய பென்ஷனை 15,000 ரூபாய்க்கு இந்த அம்மா போட்டு வாங்கியிருந்தாங்க. அதைத்தான் சொன்னேன், காலேஜே 150 கோடிக்கு விற்றுருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, அரசாங்கத்திட்டருந்து 15,000 ரூபா நீங்கள் வாங்கணுமா? அரசாங்க பணம் இல்லையா, ஏழை மக்கள் வரி பணம் இல்லையா, வாங்கலாமான்னு கேட்டேன். உடனே அவங்க கட்சியால் ஒரு ஆளை ரெடி பண்ணி கெட்ட வார்த்தையாக என்னை பற்றி திட்ட வச்சாங்க. வழக்கு போட்டு அவர் இந்த ஆளை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் யார் திட்டீங்க, என்ன திட்டுறீங்கன்னா அரசியல் இது சட்ட ரீதியாக உங்களை நிறுத்திடுவேன். இந்த உங்களை திட்ட சொன்னவங்க கிட்டக்க வர முடியாது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி சூர்யா அவர் யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பேசுகிறார். முதல்ல பிஜேபியில் இருந்தார், அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருந்தார், அண்ணாமலையை பற்றி அப்புறம் எதிராக பேசினார், சவுக்கு சங்கரை பற்றியெல்லாம் பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. அவர் பேச்சை கேட்க கூட்டம் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் கட்சியை கூட்டணிக்கு இப்படி போய் பேரம் பேசுகிறாங்க, பணம் வாங்குகிறாங்க, இது சரியான விஷயம் இல்லைன்னு பேசினா அவருக்கு மரண அறிவிப்புன்னு போட்டு அவருக்கு அஞ்சலி, இரங்கல் அஞ்சலி, செத்து போன மாதிரி போடுறாங்க. ஆளை வச்சு ஒரு அட்வொகேட்டுன்னு ஒரு ஆளை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அட்வொகேட்டுன்னு தெரில போடுறாங்க. இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமானது. அந்த தமிழா பாண்டியன்னு இருக்கார், அவர் ஒரு பத்திரிகையாளர், பழைய ஆள், நிறைய விஷயம் அவரும் பேசியிருக்கார். அவர் இறந்து விட்டார், அவர் காரில் குடிபோதையில் போய் காரில் ஒரு மரத்தில் மோதி இறந்து விட்டார்னு இன்டர்நெட்டில் போடுறாங்க இவங்க ஆளை வச்சு. இப்போ அதே திருச்சி சூர்யா இவங்களுக்கு மரண அஞ்சலின்னு ஒரு இது போடுற, இதெல்லாம் தேவையா? இப்போ நேற்று என்ன நடந்திருக்குன்னா, போலீஸில் போய் புகார் கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் அணியை வச்சு, திருச்சி சூர்யா மேலே, சவுக்கு சங்கர் மேலே, இவங்க மேலே, தமிழா பாண்டியன் மேலே, எல்லார் மேலேயும் புகார் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நான் இதை அறிவுரையாக சொல்கிறேன், அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ அப்பாவிங்களை பிடிச்சி கைது பண்ணுவார், அது ஒன்று பண்ணுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஐடி விங்க இருக்குது. அதனால் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் பிரேமலதா அவர்களே. அவர் பெரிய நல்ல மனிதர் விஜயகாந்த், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் உடல்நலம் சரியில்லை இது பண்ணிட்டாருன்னா அவர் மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்னா இருக்கிற மரியாதையும் கெடுத்துடாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் ஒழுக்கணும், அவன் தான் அரசியல்வாதி. ஒவ்வொருத்தவங்க பண்ணுற விமர்சனத்துக்கும் அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நாகரிகமான அரசியல் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது பிரேமலதா அவர்களை பற்றிய ஒரு கருத்து. அடுத்தது, கூட்டணியை உடைக்கிறாரா ஸ்டாலின்? அதிமுக கூட்டணியை திட்டமிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின். போன 2021 தேமுதிக 15 சீட்டுன்னு பேசி கொடுத்தாச்சு. அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா ஒத்துப்பிட்டாங்க, கையெழுத்து போட வேண்டியது. ஸ்டாலின் சசிகலாவுக்கு ஃபோன் பண்ணி, நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாருமே, சசிகலா அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் அரசியல் ரீதியாக நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காங்க. கூட்டணிகளை உடைக்கும் வேலையை ஸ்டாலின் சொன்னால் சசிகலா செய்கிறாங்க. போன தடவை தேமுதிக அதிமுக சேர இருந்ததை கடைசி நேரத்தில் ஸ்டாலின் சசிகலாட்ட பேசி கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து தேமுதிகவை டிடிவி தினகரன் கட்சியில் போய் சேர வச்சு அதிமுக ஓட்டை பிரித்து
பண்ணார். அதை பிரிக்காமல் இருந்திருந்தால் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது. போன தடவை கூட்டணியை உடைத்தது கலைஞர் தான் ஸ்டாலின். இந்த தடவை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக அந்த பக்கம் போய் டிடிவி போயிட்டார். எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்களே, ஜெயிச்சிருவாங்களேன்னு பயந்துட்டு சசிகலாவை தூண்டி விட்டு எலெக்ஷன் வரை இதுவரை வாயை திறக்காமல் இருந்த சசிகலா இப்போ போய் ஒவ்வொருத்தரையாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க போய் பார்த்தாங்க சசிகலா. டிடிவி தினகரன் அவங்கள கட்சியை விட்டு விலக்கிட்டார். அது நம்பிக்கை துரோகம். ஏன்னா சசிகலா இல்லைன்னா டிடிவி தினகரன் இல்லை. அவங்க பணம் தான் இவர்கிட்ட விளையாடுது. இருந்தாலும் அரசியலில் நம்பிக்கை துரோகம் எல்லாம். அதனால் அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு சித்தியை பார்த்தவங்களையே சஸ்பெண்ட் கட்சியை விட்டு விலக்கிட்டார். ஆனால் சசிகலா எல்லோரையும் ரகசியமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்னு செய்தி வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் 234 தொகுதியிலையும் நீங்கள் ஆளை நிறுத்துங்க, செலவை பூரா நான் பார்த்துக்கிறேன், அதிமுக ஓட்டை பிரிங்க, அதிமுக கூட்டணி தோக்கணும். அதுக்காக சசிகலாவை வற்புறுத்தி எல்லா தொகுதிகளிலும் சசிகலா கட்சி ஒன்றா ஆரம்பித்து ஆட்களை நிறுத்துவதென்று சதித்திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். என்டிஏ கூட்டணிக்கு சொல்லிடுறேன், இவனுக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லிடுறேன், இந்த சதித்திட்டத்தை முறியடிங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. டிடிவி தினகரனை ஃபெரா கேஸை காமிச்சு பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸை காமிச்சு சசிகலாவை ஓட்டை பிரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கும் சதியை முறியடிக்காவிட்டால் அதிமுகவின் ஓட்டு ஒரு தொகுதிக்கு 2000 3000 பிரிஞ்சாலே அது இவர்களுக்கு எதிராக அமையும். இதை அமித்ஷா செய்யணும். புரிஞ்சுக்கங்க, இங்கே இருக்கிறவங்க அது புரிஞ்சுக்கணும் இவருக்கு. ஏன்னா எடப்பாடின்னு சொல்கிறாரு, இவருக்கு விஜய் இந்த இன்கம் டேக்ஸில் 1,50,00,000 ஃபைனு அடித்தது ரைட்டு தான் சொல்லிட்டாங்க கோர்ட்டு. எடப்பாடி சொல்லிட்டாரு, நீங்களும் ஊழல்வாதி. அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. உண்மையை பேசணுமில்ல. அவங்க பாஜகக்காரவங்க அதிமுக உண்மையை பேசினாலே கோவிச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சாதகமாக பொய்யை பேச முடியாதுன்னு ஊழல்வாதிங்கிற விஜயை. ஏன்னா 1.5 கோடி இன்கம் டேக்ஸுக்கு கட்டணும். அப்போ இதில் சட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம பதில் சொல்லணும். அது யாருக்கு சாதகமாக போகும், யாருக்கு எதிர்ப்பாக போகும். அதாவது இன்கம் டேக்ஸில் வருமான வரியில் நீங்கள் வரி ஏய்ப்பு பண்ணுறது இருக்க, அது இந்தியா பூரா இருக்கிற எல்லா பணக்காரனும் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, நம்ம நாட்டு வரி மாதிரி உலகத்திலேயே எங்கேயும் கிடைக்காது. நாங்கள் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன். இந்த வரி விலக்கெல்லாம் போக 1 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சேன்னா 18% ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். 18,000 ரூபா நான் ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். 33% 33,000 ரூபா இன்கம் டேக்ஸுக்கு கொடுக்கணும். நான் 1 லட்சம் கஷ்டப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஆட்களெல்லாம் வச்சு வேலை வாங்கி எல்லாம் உடல் உழைப்பு கொடுத்து பண்ணால் எனக்கு கிடைக்கிற லாபத்தில் கிடைக்கிற இது 49%. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அரசாங்கத்துக்கு 51%. அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் அரசாங்கம் பார்ட்னர். அது எங்களை விட அதிக சம்பாத்தியம் பண்ணுறக்கூடிய ஒரு பார்ட்னர். அப்போ என்ன ஆகும், கஷ்டப்பட்டு உழைச்சவன் 49% வாங்கிட்டு அரசாங்கத்தை 51% கொடுத்தா எவன் ஒழுங்காக கணக்கை காமிப்பான்? இந்த மாதிரி வரி வெளிதான் வச்சிங்கன்னா எல்லோரும் டேக்ஸை ஏமாற்ற தான் செய்வான். அதனால் உங்கள் வரி விகிதம் மோசம். அதனால தான் எல்லா பணக்காரங்களும் இவர்கிட்ட ஆரம்பித்து, அம்பானியில் ஆரம்பித்து, அதானியில் ஆரம்பித்து, உலகமாக கோடீஸ்வரம் பூரா ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறான். அதனால தான் டேக்ஸை ஏமாற்றினீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அதுக்கு இது உண்டு, தண்டனை. அதில் 3/4 கைது பண்ண மாட்டாங்க, ஃபைனை தான் போடுவாங்க. அதில் தான் இப்போ விஜய்க்கு இது வருமான வரி சட்டத்தில் அவருக்கு 1.5 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஊழல் பண்ணிட்டீங்க. புரிஞ்சுக்கல நீங்கள். ஊழல் சட்டத்தில் உங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் ஊழல். ஊழல் யார் பண்ணுவா? பணக்காரன் பண்ணுறது தான் ஊழல் இல்லை, அது முறைகேடு. ஆனால் ஆட்சியிலிருந்து மந்திரியாக இருந்து முதன் மந்திரியாக இருந்து நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஊழல். அதுக்கு பேர் தான் இந்த ஆக்டில், கரப்ஷன் ஆக்டில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆக அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் ஊழல் தடுப்பு சட்டம், அதுக்கு பேர் தான் ஊழல். நீங்கள் பண்ணுறது தான் ஊழல். பணக்காரங்க நடிகங்க பண்ணுறதெல்லாம் இன்கம் டேக்ஸ் சட்டம்.
அதில் பண்ணுறது வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரி முறைகேடுன்னு தான் சொல்லணுமே ஒழிய ஊழல்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறத எடப்பாடியாக நீங்கள் சிஎம்மாக இருந்திருக்கீங்க முன்னாடி, நீங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுனீங்கன்னா அதுதான் ஸ்டாலின் கேட்க மாட்டார், உதயநிதி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் தடுப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, இன்கம் டேக்ஸ் எதுவும் தெரியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாததா? எவ்வளவு கருப்பு பணம் ஏமாற்றிருப்பார். ரெஜெயின்ட்டு வந்து ஒழுங்காக இது கட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் அவர் வாயை திறக்கலை, அவர் ஊழல்னு சொல்லலை. இவர் விவரம் தெரியாமல் எடப்பாடி அவரும் ஊழல்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவுக்காக, மற்றவங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக விஜய் செய்தது வருமான வரி முறைகேடு, ஆனால் அரசியல்வாதிகள் செய்வது தான் ஊழல். விஜய் செய்ததற்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் தான் தண்டிக்க முடியும். நீங்கள் ஊழல் செய்தால்தான் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் தடுப்பு சட்டத்தில் வரும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் மாநிலமாக நம்ம தமிழ்நாடு. ஸோ எப்படி சொல்கிறாரு பாருங்க, கொஞ்சமாச்சும் பொருத்தமாக பேசுவேன். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். 4 பேர் சிந்திக்கிறவங்க இருக்கானே, அவன் நம்மளை என்ன நினைப்பான்னு தெரியும்னா, சூப்பர் ஸ்டார் மாநிலமாக 10.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் மாநிலம்ங்கிறாரு. மந்திரி பூரா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் மாநிலமாக பிரைம் மினிஸ்டரே உங்களை பார்த்து மாஃபியான்ட்டார். இதை விட என்னத்தை சொல்கிறது? சூப்பர் ஸ்டார் மாநிலத்துக்கு எங்கே போகுது? கவர்னரு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு உங்கள் மேலே பல புகார்கள் அனுப்பிட்டார். இதை போய் சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்னன்னு இருக்கும்? அவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவர் கொடுத்தா எஃப்ஐஆர் கிடையாது. நேரு இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டாருன்னு இடி கொடுத்தா எஃப்ஐஆர் கிடையாது. கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்ச எம்எல்ஏ மேலே எஃப்ஐஆர் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, டாஸ்மாகில் அடிக்கிற கொள்ளை, அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலம் பண்ணுற வேலையா அது? பாக்ஸோ ஆக்டில் வந்துக்கிட்டு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் மாநிலம் அதுக்கு பேர். கொள்ளையடிப்பதில் வெளிநாடுகளில் போய் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, 30,000 கோடி அடிச்சிட்டிங்கன்னு உங்கள் பிடிஆர் சொன்னார். அதுக்கு பேர் சூப்பர் ஸ்டார் மாநிலமா? பொய் சொல்கிறதுக்கும் ஒரு இது வேணும்ல. இடையில என்ன சொல்லிட்டாரு ஸ்டாலின், கல்வி கடன் ரத்து செய்யப்பட நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கிறார். போன விட இப்படி தான் சொன்னார். அதனால் இந்த கல்வி கடன் வாங்கியிருக்கிற மாணவர்கள் அவங்க பெட்ரோல் வச்சுற ஒரு பேச்சை நம்பி நீங்கள் பாட்டுக்கு நம்பிட்டு ஓட்டு போட்டுறாதீங்க. போன 5 வருஷத்தில் கல்வி கடன் ரத்து செய்யலைன்னு சொன்ன உடனே நல்லா கெட்டிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் நிறுத்தி இப்போ 2 மடங்கு வட்டியோடு ஆகி தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வாக்குறுதி கொடுக்குறாருன்னு மறுபடியும் ஓட்டை போட்டு இவர் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணுவாருன்னு கட்டாமல் விட்டீங்க, உங்கள் வீடு ஜப்திக்கு வந்துடும், உங்கள் சொத்துக்கள் ஜப்திக்கு வந்துடும். அதனால் அவருடைய இந்த வாக்குறுதியை மட்டும் நம்பாதீங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியரெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. பென்ஷன் கொடுக்குறேன், பெட்ரோலுக்கு விலையை குறைக்கிறேன்ட்டு சொல்லி ஏமாற்றிட்டாங்க, டீசலுக்கு விலையை குறைக்கிறேன்னு ஏமாற்றிட்டாங்க, கேஸு சிலிண்டருக்கு 500 ரூபா குறைக்கிறேன்னு ஏமாற்றிட்டாங்க. அதனால் ஏமாற்றுவதில் வல்லவர்கள். எலெக்ஷன் வந்துட்டால் மட்டும் உறுதிமொழி கொடுப்பாங்க. அங்கே உட்காந்து அவங்க தங்கச்சி எழுதிக்கிட்டு இருக்காங்க உறுதிமொழி, எப்படிடா ஏமாற்றி பண்ணலாம், என்னென்ன புது கதை சொல்லலாம். அதனால் இவர் இப்போ சொல்கிறாரு கல்வி கடன் ரத்து செய்யப்படும்னு நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த இளைஞர் மாநாட்டில் உதயநிதி போய் பேசுகிறார், என்னென்னமோ பேசுகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் மாதக்கணக்கில் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த அமைப்பு பலமும் இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி. மோடி வந்து எப்போவுமே தோக்குறவராம், முழு தோல்வி மோடி அப்படின்னு பேசுகிறார். இவர் பேசுகிறது எவங்க இருக்கிறான், அந்த உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பூரா வாழை மரத்தையும் கருந்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. டாஸ்மாக் தண்ணி வச்சுட்டு அவன் தூக்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது.
ஆனால் பெரிய அந்த இதில் ஆள் இல்லாத இதில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், 10 தோல்வி பழனிசாமியா, 10 எலெக்ஷனில் தோத்துட்டார். அவங்க தாத்தா 13 எலெக்ஷனில் தோத்தார். நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவரை 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னீங்கன்னா உங்களை 13 தோல்வி கருணாநிதின்னு சொன்னேன். எம்ஜிஆர் வந்ததுலேருந்து 13 தோல்வி. எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் ஜெயலலிதாட்டையும் பல தோல்வி. மொத்தம் 13 தோல்வி உங்கள் தாத்தா தோத்தது. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிற அதே டைமில் நீங்கள் சொல்லுங்கள் 13 தோல்வி எங்கள் தாத்தா, அதனால் 13 தோல்வி அடைந்த கருணாநிதினு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மோடியை வந்து எல்லா இதுலேயும் தோல்வியா. மோடி 2014 ஜெயிச்சிட்டார், 2019 ஜெயிச்சிட்டார், 2024 ஜெயிச்சிட்டார். இந்திரா காந்தியை விட பிரைம் மினிஸ்டராக அதிக நாட்கள் இருந்தவருங்கிற இது வந்துருச்சு. இத்தனை இது வந்திருக்கு. அவரை போய் எல்லா தோல்வியும் எல்லா இதுலேயும் தோல்வி அடைந்த இதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? விஜய் வந்து வீட்டிலேயே தூங்கி கிடக்காரான். நீங்கள் 2 மணிக்கு தான் செக்ரட்டரிக்கு வரீங்கிறாங்களே. நீங்களும் காலையில் என்ன 10 மணிக்கு எழுந்திரிச்சு எம்ஜிஆர் மாதிரி 10 மணிக்கு செக்ரட்டரிட்டாக போகிறீங்க. நீங்களும் அப்படி தான். அவர் பாதுகாப்புக்காக உள்ளே இருக்கார். ஏன் வெளியில் வர்றது இல்லைன்னு சொல்கிறீங்கள, வீட்டுக்குள்ளேயே பூட்டி கிடக்காருன்னு ரகசியத்தை சொல்கிறேன். விஜய்க்கு சொல்லிட்டாங்க, எலெக்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையார், உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த கூட்டம், மோசமான கூட்டம், ஆளை காலி பண்ணிடுவாங்களோ உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் வீட்டை அடைத்து கொண்டு இருக்கிறாருன்னு விஜய் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதனால் இது வந்து அரசியல் பேசணும், கொஞ்சமாச்சும் அரசியல் ஞானத்தோடு பேசணும் அப்படிங்கிறத உதயநிதிக்கு நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.